எல்லாம் வெள்ளக்கட்டாவி அவனுடைய இடங்கள்லாம் நாசமாக போயிட்டு. ஏன் நபிமார்கள் செய்த அநியாயத்தினால, நபிமார்கள் செய்த துரோகத்தினால, அவர் செய்த உபகாரங்கள்லாம், அவருடைய பலாபலங்கள் எல்லாம் அவரை மண்ணா போயிட்டு ஒன்றுமில்லாம. குர்ஆன் அல்லாஹ் சொல்லுங்க, அந்த மரம் பலனெல்லாம் எப்படி ஆகிட்டு தெரியுமா? சுத்திரின் கந்தில் ஆகிட்டு, அதாவது பச்சை பசுமையான பழங்கள் எல்லாம் அவ்வளவு கரிப்பாகும், கச்சை கசமையும் பழுப்பதி ஆக மோசமான நம்ம ஆகிட்டாரு. 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை சொன்னது பிரகாரம் இது உண்மையா என்று ஆட்சி செய்கிறார். அந்த ஆண்டு மக்கள் எல்லாம், அந்த அரசர் எல்லாம் போய் அந்த சன்னா நாடுக்கு போனாங்க. எந்த இடத்துல சொன்னாலும் அந்த மரங்கள்லாம் பற்று போனாங்க. 1500 ஆண்டுக்கு சொன்ன சம்பவம் எப்படி ஆட்சி இவ்வளவு மோசமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி என்ன செய்கிறார்? ஒவ்வொன்றாக நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். மறுமையான மக்களே, நன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நாம் சொல்லி காட்டுகின்றோம். தபஸ்ஸுமுக ஃபீ வஜீக அஹீக ஸதக்கா. ஒரு மனிதனை பார்த்து புன்னகைக்கிறதே சதக்காங்க. கல்லுமுடம் ரொம்ப இதாக இல்லாமல் அன்பாக பேசுகிறதே சதக்கா. இது ஒரு செல்லதான், ஆச்சரியம் இல்லையா? அது ஒரு மனிதனை பார்த்து புன்னகைக்கிறது, சலாம் சொல்லி பேசுகிறதே ஒரு சதக்கா. கடுமூஞ்சா இல்லாமல், சுடுமூஞ்சா இல்லாமல், இதுவும் சொல்லதான். இதுவும் சதக்காவா? சதக்கா கொடுத்து காசு பணம் கொடுத்தா சதக்கா. அது ஒரு மனிதனை புன்னகைக்கிறதா சதக்கா. ஆச்சரியம் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் எல்லாம் சுப்ஹானல்லாஹ் நம்மளால் ஏற்றுக்கொள்ள பார்க்க முடியவில்லை. எவ்வளோ அருமையான ஹதீஸ்! 1500 ஆண்டுக்கு முன்னால் சொன்னதெல்லாம் நம்மளை கண் சிதவெல்லாம் ஒவ்வொரு நாள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர்கள் ஒவ்வொரு நாள் கண்டுபிடிக்கிறான். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லுவாங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லுவாங்க, நோய் போயிருன்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு மனிதனை புன்னகிக்கிறது கூட சதக்காவா. அதனால் உனக்கு மனிதனுடைய கோளாறுகள் எல்லாம் இல்லாமல் போகுது என்பதாக 1500 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ விஞ்ஞான உலகம் மருத்துவரை கூட்டிக்கின்றார். அல்லாஹு அக்பர். ஹம்ரை பற்றி குடித்து பார்த்து செலுத்தி பார்த்தீங்களா? கல் சாராயம், எஸ்ஆலும் கலில் ஹம்ரி ஒல் மைசர், ஒவ்வொன்றா பாருங்கள், அதோட வல்லமையை பாருங்கள். ஹம்ரியை பற்றி நபியே கேட்குறாங்க, சூதுலாட்டத்தை பற்றி கேட்குறாங்க. இது ரெண்டும் ஹராம் என்று சொல்லுங்கள். ஆரம்ப காலத்திலே குடியெல்லாம் சஹாபாக்கள் மத்தியில் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது ஹராம் என்று சொன்ன உடனே மதீனா ஃபுல்லாக பீப்பாக்கெல்லாம் உடஞ்சி வீசப்பட்டு என்பதாக சரலார் சொன்னேன். சரி, நான் அனஸ் இப்னு மாலிக் சொல்கிறாங்க, நான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் மக்களுக்கெல்லாம் சாராயம் ஊற்றிக்கிட்டே இருந்தேன். அப்போ ஆரம்ப சட்டம் வரையில்லை. நான் எல்லாத்துக்கும் அபூ தல்ஹாவுடைய வீட்டில் வச்சு சஹாபாக்கெல்லாம் ஹம்ரு ஊற்றிக்கிட்டே இருந்தேன். இந்த நேரத்தில் திடீர்னு என் காதில் விழுந்துச்சு, ஹம்ரு ஹராம் என்று சொல்ல உடனே எழுச்சிட்டேன். நான் தூக்கி வீசிட்டேன். நாமளாக தான் என்ன செய்வோம்? அட எப்போ சொன்னாங்க, யார் சொன்னா, இன்னும் கொஞ்சம் குடிக்கலாமே, அது மாதிரி எந்த வரும். அலாவரா அம்சம் பேசுகிற கேட்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்னும் எப்போ சொன்னது? நேற்று சொன்னதா? எந்த அம்சம் சொன்னார்? இன்றைக்கு சொன்னாரா? நேற்று சொன்னார். இன்னும் கொஞ்சம் குடிக்கலாமே. குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய அனைத்தும் ஹராம் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய எதுவெல்லாம் இருக்குதோ அவ்வளோ ஹராம் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன சம்பவம் இப்பொழுதும் கண் முன்னால் நான் பார்த்தேன். எத்தனை வாலிபர்கள் குடியிலே கலந்து பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் கலையும் மலைகளும் எவ்வளோ பெரிய பிரச்சனை பார்க்கவே இல்லையா? சூதாட்டத்தில் எத்தனை மனைவிமார்கள் கணவருக்கு மனைவி பிளவுபட்டு தலாக்கடமை செய்தார், அது பார்க்கவே இல்லையா? எவ்வளோ பெரிய ஹராம், எவ்வளோ பெரிய படுதாபத்தில் இருக்கிறோம். கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டாமா? குர்ஆன் கூட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? இவர் ஆச்சரியம் இல்லையா? குர்ஆன் இதுவுமா அக்பர் மின் நஃபீமா என்ன கேட்கலாம் தெரியுமா? எஸ்அலூன் கலில் ஹம்ரி ஒல் மைசிர், நபியே நாயகமே முஹம்மதே, ஒரு கல்லை பற்றி கேட்கிறார்கள், சூது விளையாட்டத்தை பற்றி கேட்கிறார்கள். அதில் சொல்லுங்க, குல் ஃபீமா இதுவும் கபீரன், அதில் பெரும் பாவமும் இருக்குது, மனாஃபீன் என்றால் மனிதனுக்கு பிரயோஜனம் இருக்குது. ஆனால் இது மோகமா அக்பர் மின் நஃபீமா, அதனுடைய பிரயோஜனம் தரத்தை விட பாவம் தான் பெருசு. சூதுராட்டத்தில் நல்ல லாபம் வருது, இன்னும் கொஞ்சம் விளையாட்டிப்பா, அப்படி போக கடைசியில் ஒன்றுமே லாபம் ஆகிடும். அதில் சிறுவர் குடிக்கும்போது நல்லா இருக்கும், கடைசியில் ஒன்றுமே லாபம் ஆகிடும்.
தாய் தந்தை யாரும் தெரியாத அளவுக்கு மோசமான இதில் ஈடுபடுற அளவுக்கு எத்தனையோ சம்பவங்கள் நாம் பார்க்கிறோம், எத்தனை வாலிபர்கள் மாறிக்கிறோம். இதையெல்லாம் நாம் கண்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி நிலைவிட்டு நம்முடைய மக்களை காப்பாற்ற வேண்டிய என்பதற்காகத்தான் நாம் இதெல்லாம் சொல்லி காட்டிக்கிட்டோம். அருமையான பெருமக்களே, இப்படி ஒவ்வொன்றாக நான் பாருங்கள். அதே போன்று கெய்ரோல ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபல் யோம நஜ்ஜிக்கு வதரி நீ தக்கூன மண் கல்பக்க ஆயா. நம்ம ஹாஃபிஸாவில் தப்பாக இருந்தால் சொல்லித்தாங்க. மூசா நபி சமுதாயம் எப்போ ரசூலுல்லாஹோட காலம் எப்போ, மூசா நபியுடைய காலம் எப்போ, ரசூலுல்லாஹ்வுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னால் உள்ளதான் மூசா நபியுடைய சமுதாயம். அவங்க காலத்தில் ஃபிரௌனியன் வாழ்ந்து வந்தான். எந்த இதில் ஆச்சரியம் இல்லை தெரியுமா? எந்த ஃபிரௌன் மூசா நபியை கொல்லணும், ஆண் குழந்தை பிறந்தால் கொலை செய்யணும் என்று சொன்னானோ அதே வீட்டிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா நபியை பிறக்க செய்தான். இவருடைய ஆற்றலை வல்லமை பாருங்களேன். இவர் ஆச்சரியம் இல்லையா? எந்த ஆண் குழந்தை பிறந்தால் கொலை செய்வேன் என்று சொல்லுவான், அவனை ஆளை வச்சு அனுப்பி வச்சவனோ எங்கேயாவது ஆண் குழந்தை பிறந்தால் வெற்றிடு என்றால் ஜோசியம் சொல்லிட்டான். ஃபிரௌன் உம்முடைய ஆட்சியை கலைப்பதற்காக வேண்டி ஒரு ஆண் மகன் வரப்போகிற அந்த பனி இஸ்ராயீல், அதனால் உற்றாத ஜோசியம் சொன்னதுனால அவனை சீடர்களை அழைத்து ஃபிரௌன் அவனை ஆட்களில் கூப்பிட்டு எங்கேயாவது ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறந்தால் உடஞ்சி வேணாம், ஆண் குழந்தை பிறந்துட்டு சொன்னால் வெற்றிடு. இந்த நேரத்தில் மூசா நபியுடைய தாயார் ரொம்ப கவலைப்படுறாங்க. யா அல்லாஹ், நான் என்ன செய்கிறது? என் பிள்ளை பிறந்துட்டே, ஆண் பிள்ளை பிறந்துட்டே, இப்போ ஃபிரௌன் கண்டுட்டா கொட்டிடுவானே. என்ன சொன்னா அல்லாஹ் சொன்னா தெரியுமா? மூசாவுடைய தாயாரே ஒன்றும் கவலைப்படாது, அந்த பிள்ளையை பெட்டியில் எடுத்து நைல் நதியில் போடுங்க, அந்த பிள்ளை தன்னாலே உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். அவனை வல்லமை பார்த்தீங்களா? ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? எந்த தொட்டியில் சின்ன மூச்சு முடத்துக்கு மட்டும் லேசாக ஓட்டை போட்டுக்கோ, அது பெட்டியில் வை, அது தன்னாலே உங்கள் வீட்டுக்கே வந்து சேரும். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் யார் தெரியுமா? நாளைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அதை என்ன புரிஞ்சுக்கணும். சாமுவேலை பார்த்து ரசூல் மாலியை சொல்லுங்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்கனவே 11 மனைவிகள் முடிச்சுக்கிறோம், தெரியும், எல்லாம் தெரியும், 11 மனைவிகள். நாளை மறுமையில் ரசூலுல்லாஹ்வுக்கு தனியாக முடிக்கக்கூடியது 3 பெண்கள். அதில் ஒன்று யார்? ஈசா நபி தாயா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஈசா மரியம் கல்யாணம் முடிக்கிறது தானே, நாளைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவியாக வரப்போகிறாங்க. ஒன்று ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார். ரசூல் மாலில் சாமுவேல் அப்பா சொல்லி காட்டுறோம். அந்த இடம்லாம் இப்போ மண்ணாடி போச்சு, என்ன அழகாக சொல்லுவோம் பயானே தான். ஒன்று. ரெண்டாவது மூசா நபியுடைய சகோதரி உம்மு குல்தும் நாச்சியார். இதை விளங்கன்னு சொல்கிறேன். மூசா நபியுடைய சகோதரி, கூட பிறந்த சகோதரி, லாத்தாவோ தங்கச்சியோ, உம்மு குல்தும் நாச்சியார். இந்த 3 பேரும் நாளைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவி. ஏற்கனவே இங்கே 11 மனைவி, எக்ஸ்ட்ரா 3 மனைவி. ஒன்று யார்? ஃபிரௌன் மனைவி ஆசியா அம்மையார். ஒன்று சுலைமான், அதில் ஈசா நபியுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 2 உம்மு குல்தும் நாச்சியார், மூசா நபியுடைய சகோதரி. 3 பேரும் நாளைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவியாக வரப்போகிறாங்க. அதை நான் புரிஞ்சு இந்த இடையில வந்ததுனால சொல்லி காட்டுறோம். அருமையான பெருமை. அப்படிப்பட்ட ஆசியா அம்மையார் பயந்தாங்க. என்ன செய்யுது? நீ போடுமா, நான் பார்த்துக்கிறேன், நான் பிள்ளைய பார்த்துக்கிறேன். போட்டாங்க. நேராக அந்த பெட்டி அங்கே போய் சேர்ந்து உடனே அவன் ஃபிரௌன் பார்த்துக்கிட்டான். ஆஹா, அது என்ன குழந்தை? ஆம்பளை எல்லாம் வெட்ட போகிற என்னங்க முட்டாத்தனமாக சரியா கொஞ்சாதி ஆசையா அப்படியா? பச்சை பிள்ளை இல்லை, ஆம்பளை பிள்ளையா இருந்தால் என்ன எனக்கு ஆட்சியை கறிக்கிறதுக்க வேண்டி யோசிச்சு சொல்லிட்டார். அப்படியா? இல்லை, டெஸ்ட் பண்ணணுமா? சரி, ஒரு ஈத்த பழத்தோடி வச்சாங்க, ஒரு நெருப்பு துண்டை இப்படி வச்சாங்க, பிள்ளை இப்படி விட்டாங்க. எங்கே போய் பறக்குது, எங்கே போய் ஒழிக்குமோ அந்த பிள்ளை ஈத்த பழத்தை போய் எடுத்தால் அது யூகமாக செய்யணும்னு அர்த்தம். நெருப்பு துண்டு போய் எடுத்தால் அது தெரியாமல் செய்யணும்னு அர்த்தம். சரி, நேராக பிள்ளை அந்த ஈத்த பழத்தை எடுக்கிறது போது இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி தட்டி விட்டு நெருப்பு கொடுத்துரு. நெருப்பில் வாயில் எழுதுனா மூசா நபி கொன்னல் ஏற்படுத்தி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிக்கிறோம் இல்லையா? அந்த வாயில் வச்சதுனால மூசா நபி கொன்னல். அப்போ எந்த சுபவனத்தில் எந்த மூசா நபியுடைய வீட்டில் எந்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தில் ஃபிரௌன் என்ன செஞ்சால் கொல்லணும்னு சொன்னான். கடைசியில் என்ன ஆகிச்சு? ஆனால் அப்போ கொள்ளாகலாம், நான் தான் ஒரே தெரிவேன். எவ்வளோ அயோக்கியத்தனமும்! எந்த நபிமாருடைய காலத்தை அப்படி சொல்லவில்லை. எந்த நம்ரூது சொன்னானா நான் தான் இறைவன் சொன்னானா? நூஹ் நபி காலத்தில் ஆட்கள் சொல்லப்பட்டுச்சா? ஆது கூட்டத்தால் யாராவது சொல்லப்பட்டுச்சா? சமூது கூட்டத்தால் யாராவது சொல்லப்பட்டுச்சா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாய மக்கள் யாராவது சொன்னாங்களா? ஈஸ்வரி காலத்தில் யாராவது சொல்லப்பட்டு யாருமே சொல்லாத ஒரு வார்த்தை
ஆனால் ரப்புக்கு அவதான், நான் தான் வழிந்து ரச்சவன், நான் தான் வழிந்து ரச்சவன். என்ன ஆவிச்சு கடைசியில் அல்லாஹ் சொல்ற ஃபல் யௌமன் நஜ்ஜி, அடே ஃபிரௌன் உன்னை உடம்பை நான் பாதுகாப்போம். நீ தக்கூன மண் ஹல்ஃபக்க ஆயா, பின்னால் சமுதாய மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக ஒரு படிப்படியாக இப்படி ஒரு சைத்தா வாழ்ந்து வந்தால் என்பதற்காக நான் உன்னை உடம்பை எப்படி பாதுகாப்போம். நெய்யில் இதில் முழுவடிக்கப்பட்டார் என்பதெல்லாம் வரலாறு தெரிஞ்ச உண்மை. எல்லா ஆட்களும் மூசா நபி சமுதாயத்தில் துரத்த போன நேரத்தில் கொல்கே அஜர் மூசா நபியை பார்த்து அல்லா தஆலா செஞ்சால் நீங்கள் கல் அடியோ மலை தண்ணீர் அடிங்க, கம்பால் அடித்தார்கள். 2 பாகம் பிறந்தது. மூசா நபியை சமுதாயம் வேகமாக போனாங்க. அதை தொடர்ந்து ஃபிரௌன் கூட்டத்தில் ஒழிஞ்சு போனாங்க, நேராக ஒழிவி தாக்கத்துக்கு போனாங்க. அதுக்கு மத்தியில் இடையில தள்ளி உள்ளே பூந்து விட்டு இவன் அவ்வளோ பேரும் காலி ஆகிட்டான். ஃபிரௌன் மட்டும் அல்லா செஞ்சு அவனோட உடம்பு அப்படியே பாதுகாத்து. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ஒரு 200-300 வருஷம் முன்னால் அவனுடைய உடம்பை கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபிரௌன் எப்படி மியூசியத்தில் வைக்கப்படுது என்னெல்லாம் பார்த்தவங்களும் தெரியும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு எப்படி சொன்னானோ அது அப்படியே உண்மையாக்கப்படுது என்பதை தான் நாம் எங்கே நாம் கண்டுபிடிக்கிறோம், நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு அவ்வளோ பெரிய மகத்தான பெரிய பாக்கியத்தை தான் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதமான ஆற்றலும் அல்லாஹ் முஸ்லிமா அலாசம் லஹாமானின் கமோஜில் பாரி ஃபி மததின் வஃபௌக ஜௌஹரிஹி ஃபில் ஹுஸ்னி வல் கியம். ரசூலுல்லாஹுடைய அத்தாட்சி இருக்குது, அது இந்த குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுது. அது ஆள் கடலை போன்று அலை அடித்து எப்படி வருதோ, தண்ணி அலை அடிக்கிறது உள்ளே போகுது, தண்ணி அடித்தது உள்ளே போகுது. இப்படி தான் ரசூலுல்லாஹுடைய அந்த குர்ஆன் ஆயத்து இறக்குது. அது 1000 வருஷங்கள் கலக்க அது ஒவ்வொரு கண்டுபிடிக்கிறேன் என்று முஸ்லிமா ரலியல்லாஹு தஆலா அப்பமே முஸ்லிமா வஃபாத்தாகி எத்தனை 700 சொச்ச வருஷமாகுது. அதே கூட கிண்டல் பண்ணுறோம். புருதா என்ன புருது பூசாரி காதால் கேட்டதுங்க. புருதா இமாமா பற்றி பூசாரி இமாமா எவ்வளோ ஐயக்கீர்த்தனமான எவ்வளோ பயங்கரமான காதால் கேட்டதெல்லாம் சொல்லணும். நாம் இல்லாத உள்ளா சொல்லும். அவ்வளோ பெரிய பயங்கரமான வார்த்தையெல்லாம் சொன்னான். அல்லாஹ் தான் காப்பாற்றணும். இந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளோ பெரிய மகத்தான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு அருமறையாம் திருமறையில் மகா வெள்ள நிலையில் அல்லாஹ் சிலாகிறான். அல்லாஹு அக்பர். இன்னும் எப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்கிறார். ஒவ்வொன்றா நாங்கள் பார்க்கும்போது மனித சமுதாயமே உனக்கு எப்படியெல்லாம் நிழலை தந்துக்கிறோம். நிழல் எப்படி கிடைக்குது பார்த்தியா? சூரியன் எவ்வளோ கடுமையான வெயில், நிழலை பார்த்து அல்லா தஆலா உனக்கு தந்திக்கிறான் இல்லையா? இதெல்லாம் உனக்கு நியமத்தை நினைச்சுப்பார். மனித சமுதாயமே நினைச்சுப்பார். நீ எப்படி வந்தாய் என்பதை பார். சாதாரண இந்திரிய தொழில் வந்த மனிதா, இந்திரிய தொழில் வந்தா பள்ளி எந்திரி இன்சான் மிம்மா குளிக்க மின்மா என் தாஃபிக் யஹ்ருஜு மின் பைனி சுல்பி ஒத்தராய். என்ன அல்லாஹ் சொல்கிறான்? மனித சமுதாயம் சிந்தித்துப்பார். நீ எப்படா நீ வந்தா? சாதாரண கணவன் மனையும் ஒன்று கூடி அதிலிருந்து இந்திரிய தொழில் கணவனுடைய மனைவியுடைய கற்பப்பையில் விழுந்து உனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ என்ன செய்கிற உனக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அல்லாஹ் என்ன செய்கிற உண்டாக்கி நீ வயிற்றிலிருந்து வெளியே வரான். வல்லாஹு அஹ்ரஜக மின் புத்தூரி உம்மஹாத்திக்கும் லா தஅலமுன ஷையா. தாயுடைய வயிற்றில் வந்து பார்த்துக்கிட்டா வந்தியா? என்ன அல்லாஹ் கேட்குறான்? வல்லாஹு அஹ்ரஜக, அவன் தாண்டா உங்களை வெளியாக்கினான். டாக்டர் சொல்ல 5 நாளில் வந்துடும், இன்னும் 10 நாளில் வந்துடும், இன்னும் 1 வாரம் ஆகும், இன்னும் 1 மாதம் ஆகும்னு சொல்லலாம். நினச்சி பார்க்கறதுல நாளைக்கு வந்துடும், பிள்ளை வந்துடும். 5 நாள் ஆகும், 10 நாள் ஆகும், 20 நாள் ஆகும், இன்றைக்கு வந்து நாளைக்கு வந்து சொல்லலாம். அப்போ அவனோட கழிப்புலாம் தவறி போயிட்டு அல்லாஹ் எப்படி வெளியே வார்த்தையை பாருங்க. அஹ்ரஜக்கும், இந்த அரபி இலக்கணம் தெரிஞ்சால் தான் உலமாக்க தெரியும். அஹ்ரஜன்னா அல்லாஹ் தான் வெளியாக்கு, நீங்களே வெளியாக இல்லையா? உங்களுக்கு அஹ்ரஜன்னா வெளியாக்கிறார். தஹ்ருஜு, நீ வெளியாக இல்லை, நீனே வெளியாகவே இல்லை, அவன் தான் வெளியாக்கிறான். எப்போ வெளியாக்குறான் அப்போ வெளியாக்குறான். அவன் ஆற்றலின் வல்லமையை தான் ஆக்கி பார்க்க வேண்டும். ஒன்றுமே தெரியாத மனுஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு இருக்கலாம் பின்பு பார்வையை தருகிறான், ஆற்றல் கேட்கக்கூடிய தன்மையை தருகிறான், நடக்கக்கூடிய தன்மையை தருகிறான். இதெல்லாம் யார் தந்தது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் ஆற்றல் அவனுடைய வல்லமை எந்த அளவுக்கு என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நாம் சொல்லி காட்டுகின்றோம். மின் மாயின் தாஃபிக் யஹ்ருஜ் மின் பைனி சுல்பி ஒத்தராய். வைத்திருந்த ஆணுடைய முந்திரி அவனுடைய முதுகந்தன் மீது பெண்ணுடைய கற்பு பயிலிருந்து உள்ள பூந்தவனையும் அல்லாஹ் நினைச்சான். 4 மாதம் ரத்த கட்டியாகவும் சத கட்டியாகவும் துண்டு கட்டியாகவும் கடைசியில் அல்லா பிள்ளையா அல்லா வெளியாக்குறான். மனித சமுதாயமே இதையெல்லாம் நீ எப்படியெல்லாம் அல்லா உன்னை சந்திக்கிறாய் என்பதைத்தான் நீ புரிந்து போன்றவன். அல்லாஹ் கேட்குறான்,
அடைய மனித சமுதாயமே, குல் அரைத்தும் என் ஜாலல்லா உள்ளையில் என்னஹார் சருமதனி இலா யௌமில் கியாமா மணி இலான்னு வயிறுந்தா ஏத்திக்கும் இல்லைன்னு தஸ்குரோட என்ன அலாசம் அஃப்லா துபிசிரும். அடைய மனித சமுதாயமே, உங்களுக்கு அந்த பகலை கியாமத்தினால் வரையிலும் இருளாகவே பகலாகவே இருந்தால் மண் இலாவன் ஓயிருந்தா அல்லாஹ் இல்லாமல் ஏத்திக்கும் இல்லையில் எந்த இரவை யார் கொண்டு வருவா? பகலாகவே இருக்குதுப்பா. பகல் மாறி போய் அடையும் இல்லை, பகலாகவே இருக்குது. மணியை பார்த்தா 7 மணி 8 மணி 9 மணி. அப்போ இந்த சூரிய வெளிச்சம் இன்னும் உள்ளே போவே இல்லை. அவன் கேட்குறாங்க, அல்லாஹ் கேட்குறான், இன்னும் அரைத்தும் பார்த்தீர்களா? அரைத்தும் நபியை கேளுங்க, சமுதாய மக்கள்கிட்ட கேளுங்க. அவன் கேட்க சொல்கிறான், அரைத்தும் பார்த்தீர்களா? பார்த்தா சொல்லுங்க. இன் ஜாலல்லாஹும் அழைக்குமுல்ல நகார் பகலை சர்மத்தில் கியாமத்தினால் வரையிலும் எக்காலமும் கியாமத்தினால் வரையிலும் அந்த பகலாக இருந்தால் இரவை கொண்டு வருவது யாருன்னு கேட்குறான். ஆற்றுதை பார்த்தீங்கன்னா சரி, இரவாக இருந்து பகலை யார் கொண்டு? இரவு மணி பார்த்தா காலையில் முடிஞ்சா 6 மணிக்கு 6 ஒரே போகுது, 6 மணிக்கு ஒரே போகுது. மணியை பார்த்தா 9 மணி, இன்னும் சூரிய வெளிச்சம். அப்போ சுபூத்தில் என்ன ஆகும்? இப்போ எல்லா நிமிஷம் அல்லத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் படி நிமிஷம் உதயமாக்கலாம், சரியா நினச்சி உதயமாக்கலாம். அப்போ பகலாக என்ன கேட்டீங்கன்னா, பகலாக இருந்தால் இரவை கொண்டு வர யார்? இரவாக இருந்தால் பகலை கொண்டு வர யார்? விளங்குதா உங்களுக்கு? பகலாகவே இருந்தால் இரவை கொண்டு வர யார்? இரவாக இருந்தால் பகலை கொண்டு வர யார்? என்னுடைய ஆற்றல், என்னுடைய வல்லமை, என்னுடைய ஆற்றம், என்னுடைய ஆக்கம் எப்படி அல்லாஹ் வல்லமை இல்லை என்பதற்காக இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லி காட்டினோம். அல்லாஹ் அக்பர். அதே போல் ஒவ்வொரு ஆயத்தை தான் பாருங்கள். இதா ஒக்காது பாபு, அவ்வளோ சயின்ஸ் குரான் எப்படி சொல்லுதோ, எப்படி விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிற என்பதற்காக தான் இந்த சப்ஜெக்ட் நான் கொண்டு வரேன். நீங்கள் நல்லா புரியணுமே இல்லையா? இப்படிலாம் அல்லாவுடைய ஆற்றலாம். சுப்ஹானல்லாஹ், இவ்வளோ வல்லமை இல்லவளா நாம் நினைக்க பார்க்கணும். ஆண்களும் பெண்களும் நினைத்து பார்க்கணும். இதா ஒக்கா ஃபீ இனாய் அஹதிக்கு துபாப், இதா ஒக்கா துபாபு, இருக்கிற வந்து உங்களுடைய பாத்திரத்தில், பானம் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் தேலை வச்சுக்கிறோம், சர்பத்து வச்சுக்கிறோம், எலும்போல் வச்சுக்கிறோம், அதுலேருந்து விழுந்துட்டோம்னா என்ன செய்யும்? ரசூலுல்லாஹ் அதையும் சொல்லி காட்டு. இதா ஒக்கா துபாபு ஃபீ இனாய் அஹதிக்கும், உங்களுடைய பாத்திரத்தில் விழுந்து விட்டால் என்ன செய்யுமா? அதை என்ன செய்யணுமா? அதை அப்படி ஃபுல்லாக முக்கணுமா? ஃபல் எகு மிசு, புகாரியுடைய ஹதீஸ். ஃபல் எகு மிசு, அதை ஃபுல்லாக முக்கிட்டு எடுத்து ஃபல் ஏற்றுறாங்க, பின்னால் எடுத்து வெளியே போடு. நீ முக்காமல் அப்படி இருந்தால் அது மேலே எப்படி செய்யணுமா? விஷம் மேலே வந்து கீழே வந்து அது உள்ள முக்கமாக விஷத்தோட முக்குதான், மேலே வந்து அதுக்கு சிவா இருக்குதான். ரசூலுல்லாஹ் ஹதீஸ். ரசூலுல்லாஹ் யார்கிட்ட படித்தாங்க? யார்கிட்ட படித்தது? அல்லாவே அல்லமணி அந்தமணி, அல்லாஹ் தான் எனக்கு கற்பித்தந்தான், அல்லாஹ் தான் எனக்கு ஒழுக்கம் கற்பித்தந்தான், அல்லாஹ் தான் எனக்கு படித்து தந்தால் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்காட்டு. ஃபல் எத்ரஹு, அதை விழுந்துட்டேன்னா எடுத்து அப்படி அதை முக்கிட்டே எடுத்து வெளியே போடும். இப்போ நம்ம குடிக்கலாம். நீங்கள் முக்காமல் குடித்தா விஷத்தை குடிக்கிற மாதிரி ஆகிடும். என்ன அழகான ஆற்றல்! நம்ம நினச்சி இப்போ தெரியாதவங்களும் தெரியாமல் நீங்கள் வெளியே ஊற்ற தேவையில்லை, அதை முக்கிட்டு நம்ம குடிக்கலாம். குடிக்கிற மனம் கொஞ்சம் மாதிரியாக இருக்கும், ஏன்னா எங்கேயுமே நின்றிக்கும். ஆனால் செய்யலாமா இல்லையான்னு கேட்டால் எடுக்கலாம். அவ்வளோ பெரிய ஆற்றலாக தான் செய்யலாம், அதை முக்கிட்டு எழுச்சலாம் வெளியே போய் அதை முக்கும் போதே விஷத்து தான் முக்குதான், விஷத்து தான் முக்குது. மேலே கீழே சிவாவு. அப்போ ரெண்டையும் சேர்த்து முக்கிட்டேன்னு சொன்னால் அந்த விஷத்தை அந்த சிவாவை நினச்சி அடிக்கும். சொல்லலாம். இன்னும் இப்போ டாக்டர், இப்போ இன்ஜினியர், விஞ்ஞானிகள் முகமது சொன்னது உண்மை. எவ்வளோ எவ்வளோலாம் அந்த ரசூலுல்லாஹ் பற்றி புகழ்ந்து பாராட்டுறாங்க. நம்ம இருக்கிற சைத்தானிக்கிறோம் இல்லையா? அது எந்த சைத்தானிக்கு பாருங்க, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, அவளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, மார்க்கும் தெரியாது. எப்படி போயிட்டு எல்லாம் டிவியில் கேட்குறோம். அதெல்லாம் அவ்வளோ பெரிய அந்தஸ்து அல்ல, சாதாரண மனிதர் தான். சர்வசாதாரணமாக பேசுகிறாங்க. ஒவ்வொரு நாளும் டிவியில் வாட்ஸ்அப்பில் பார்க்க தான் செய்கிறோம். எந்த தலைவன் பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு அவ்வளோ பெரிய ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறோம். இதையெல்லாம் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஹதீஸை இங்கே பார்க்கும்போது நமக்கெல்லாம் மகத்தான படிப்பது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனித சமுதாயமே சிந்தித்துப்பார். தண்ணியை பற்றி நம்ம ஏற்கனவே சொன்ன தண்ணியை பற்றி சிந்தித்து பார்த்தீங்களா?
குடிக்கக்கூடிய தண்ணீரை பாருங்கள், பயிர் செய்யக்கூடிய நிலத்தை பாருங்கள், அதே போல் அல்லாஹ்வுடைய ஆற்றில் வல்லமை நெருப்பை பாருங்கள். நெருப்பு எப்படி உங்களுக்கு கிடைக்கிது? இதையெல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ பெரிய அருமறையாக திருமறையில் இன்ஷால்லா சொல்லி காட்டுகின்றான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஹதீஸ் இங்கே பார்க்கின்ற போது தான் நமக்கு மகத்தான படிப்பினை என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் போன்ற அதே போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் முடிவுக்கு வருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படிலாம் அல்லாஹ் வல்லமையை கொடுத்துக்கிறான் என்பதை தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஹதீஸும் நமக்கு எல்லாம் மகத்தான படிப்பினை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குர்ஆனை சிலரை கொண்டு நாம் வழிகெடுப்போம், சிலரை தூக்கி விடுவோம் என்று சொன்னான். யாரை வழி கெடுக்கணுமோ அல்லாஹ் வழி கெடுத்துறான், யாரை கொண்டு அல்லாஹ் தூக்கி விடணும் அல்லாஹ் தூக்கி நேர்வழி கண்டல். அப்படி தான் ஆயிடுச்சு. குர்ஆனை கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்ன இன்னலி குல்லி ஷைஇன் சிறப்பா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்புகள் கண்டு அந்த சிறப்பை கொண்டு மக்கள் எல்லாம் பெருமைப்படுகிறார். எனது சமுதாயத்துக்கு சிறப்பும் மகிமையும் குர்ஆன் தான். குர்ஆனை கொண்டு தான் மக்கள் நேர்வழி பெற முடியும். தரக்து ஃபீக அம்ரைன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 2 விஷயங்கள் நான் விட்டு தருகிறேன், நீங்கள் பற்றி படிக்கும் காலம் எல்லாம் வழி தவற மாட்டீங்க என்று சொன்னாங்க. பற்றி படிக்கக்கூடிய காலம் எல்லாம் வழி தவற மாட்டீங்க. அந்த 2 என்னது? ஒன்று குர்ஆன், ஒன்று ஹதீஸ். ஒன்று குர்ஆன், ஒன்று ஹதீஸ். அப்போ குர்ஆனையும் ஹதீஸையும் பற்றி பிடிச்சா நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். இதை வச்சு சீத்தான் சொல்கிறான், பார்த்துல முஹம்மதே சொல்லிக்கிறாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 விஷயங்களை பற்றி பிடிக்க சொல்லுங்க, அந்த குர்ஆன் ஹதீஸ் போதும். அப்போ சஹாபாக்களே இருக்கு கேட்குறாங்க கேள்வி, அடே மனிதா, அலைக்கி பி சுன்னத்தி ஓ சுலத்தி சுன்னத்தை குலஃபாய் ராஷிதில் மஹ்தீன், எனது வழிமுறையை பின்பற்றிக் கொள்ளுங்கள், எனது சஹாபாக்கள் வாழ்க்கை நேர்வழி பெற்ற சஹாபாக்கள் வார்த்தை பார்த்தீங்களா? நல்ல புரியணுமா? சாதாரண கதையுமா நம்ம கேட்டுக்கொள்ள. அலைக்கும் பி சுன்னத்தி, எனது வழியை பெற்றோரை ஸ்டாப் பண்ணிடு, பி சுன்னத்தி குலஃபாய் ராஷிதீன், நேர்வழி காட்டக்கூடிய சஹாபா. என்ன அழகான வார்த்தை, நேர்வழி காட்டக்கூடிய. அதோடு ஸ்டாப் இல்லை, மஹ்தியின் நேர்வழி பெற்ற சஹாபாக்கள். இதுக்கு மேலே என்ன? நேர்வழி பெற்ற சஹாபாக்கள், நேர்வழி பெற்ற சஹாபாக்கள், நேர்வழி காட்டக்கூடிய அந்த சஹாபாக்கள் வாழ்க்கையை பற்றி படிங்கள். இதுக்கு மேலே என்ன வேண்டும்? குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸ் மட்டும் போதும். எங்களை சஹாபாக்கள் வாழ்க்கை தேவையில்லை, இமாம்கள் வாழ்க்கை தேவையில்லை. அந்த கைருல் குர்ஆனி கருணி சும்மல்லதில் எழுவுலகம் சும்மல்லதி எழுவலம், நூற்றாண்டில் சிறந்த நூற்றாண்டு எங்கள் சஹாபாக்கள் வாழ்ந்த காலம். என்ன அருமையான வார்த்தை, கைருல் குர்ஆனி கருணி. எவ்வளோ புகாரி ஹதீஸ், நான் எங்கேயும் போகலை. கைருல் குர்ஆனி கருணி சும்மல்லதி எழுவுலகம் சும்மல்லதி எழுவலம், எனது வாழ்க்கை காந்த காலம் சஹாபாக்கள் வாழ்ந்த பொற்காலம், பொற்காலம் மகத்தான காலம். கர்ணி கர்ணன்ற நூற்றாண்டு எனது சஹாபாக்கள். சும்மல்லதி எழுவலம் பின்னர் அவங்களை அடுத்த வந்த காலம். அது யார்? தாபியன்கள், சஹாபாக்களை பார்த்தவர்கள். அடுத்த ஆண்டுகள் தபோ தாபிகளை காலம். 3 நூற்றாண்டில் 300 ஆண்டுகளையும் ரசூலுல்லாஹ் சிறந்த நூற்றாண்டு சொன்னார். அந்த 3 நூற்றாண்டில் அதை 4 மதுவுகள் இமாம்கள் வந்து விட்டார்கள். அது புரியுதா? 4 மதுவுகள் இமாம்கள், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா. அந்த 4 இமாம்களும் அந்த 300 ஆண்டுகளையே வந்துவிட்டால் ரசூலுல்லாஹ்வோட சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டவங்க. அந்த இமாமுக்கு தேவையில்லை. அபு ஹனீஃபா சொன்னாரா? இமாம் மாலிக் சொன்னாரா? இமாம் ஹனீஃபி சொன்னாரா? இமாம் ஹம்பலி சொன்னாரா? அவரோட கால் தூசிக்கு போக முடியுமாலாமா? சரி, வேதனையாக சிலர் அவரோட காலோட தூசியை தூசிக்கலாம் போக முடியுமா? அவர் செய்த இபாதத்து இல்லை, அவர் செய்த உபகாரங்கள் இல்லை. ஒரு ஹதீயை திரட்டுவதற்காக இமாம் புகாரி எங்கே சென்றார்? இதில் இடையால ஜாயின் பண்ணிக்கும். இமாம் புகாரி என்று சொன்னார். ஒரு ஹதீயை திரட்டுவதற்காக இமாம் ஹம்பல் இமாம் எங்கே சென்றார்? இதையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டாமா? இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு 7275 ஹதீஸ்களை தன்னுடைய பொற்கரங்களால் எழுதி தந்தார்கள் இமாம் புகாரி. மறக்க முடியுமா? 2 வயசுலேயே பார்வை இழந்த அந்த மனிதர் பிறக்கும் போதே பார்வை வந்துட்டார். தாய் அன்றாடம் துவா கேட்கிறார், ஃபாத்திமா, அல்லாஹ் என் மகன் இமாம் புகாரி பின்னால் ஒரு மகாலா வர வேண்டும், குர்ஆனை மரணம் செய்ய வேண்டும், ஹதீஸில் எழுத வேண்டும், படிக்க வேண்டும், நபிநாயம் ஸல்லல்லாஹு ஹதீஸில் எழுத வேண்டும், அவள் பார்வையை கொடு என்று அனுதினமும் ஹஜ்ஜத் நேரத்தில் எல்லா தொழிலும் துவா கேட்டு நேரத்தில் தான் ஹஸரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், யார்? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் கனவில் கண்டு, தாயாருடைய கனவில் கண்டு, அம்மா கவலைப்படாத, காலையில் பார், உன் பிள்ளைய பார்வை உள்ளம், காலையில் பார்க்கிறாள்,
பிள்ளை கண் திறந்தாய். ஆச்சரியம் இல்லையா? யார் கண்டது? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த தாயுடைய கனவிலே சொன்னது அல்லவா? ஒவ்வொரு ஹதீது எடுத்தியதெல்லாம் 2 ரக்காத் தொழுது. இந்த ஹதீது இப்போ நாம் சொன்ன ஹதீது எல்லாம் அந்த இமாம் புகாரி தராட்டால் நாம் எப்படி பேச முடியும்? நான் ஒரு ஆளுமை எப்படி பேச முடியும்? எந்த உலமாக்கள் பேச முடியும்? கொஞ்சம் சிந்தனை செய்ய வேண்டாமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ பெரிய மகத்தான அந்த இமாம் அவர்கள் கொடுத்துக்கிறோம். ஒரு ஹதீதை எடுத்ததுக்காக வேண்டி எங்கேயும் போகிறோம். ஒரு இடத்துக்கு கோவேரி கழுதையும் ஒட்டகத்தையும் போய் ஒரு ஹதீதை திருட்டுக்கு போனால் அவன் என்ன சொன்னால் ஒட்டகத்தையும் ஏமாற்றிக்கிட்டிருக்கிறான். யார்கிட்ட ஹதீதை வாங்கத்துக்க வேண்டி போனாலோ அவர் என்ன செய்கிறாரு? ஒட்டகத்தை வர்றதையும் அதுக்கு ஏதோ கொடுக்குற மாதிரி ஏமாற்றிடுவான். ஆடா போடா, இவன்கிட்டயே ஹதீதை எடுப்போ, ஒட்டகத்தையும் ஏமாத்துற, நாளைக்கு ரசூலுல்லாஹ் ஹதீதையும் ஏமாற்ற தேவையில்லை. ஒரு ஹதீது வந்த வழியே போய்விட்டாங்க. நம்ம என்ன செய்யலாம்? சரி நாம் வந்துட்டு அது அல்லாஹ் அவனும் பார்த்துக்கிட்டோம் அப்படிலாம் சொல்லிக்கணும். அப்படிப்பட்ட ஹதீதே தேவையில்லை. இந்த மாதிரி ஹதீது எடுக்கவே தேவை. வந்த வழியே போய்விட்டார்கள். இன்னொரு யாரையும் தேடி போனால் அங்கே ஒரு பையனை, சின்ன வயசு 10 வயசு பையனை ஏமாற்றிட்டிருக்கிறான் ஒரு ஆள். அப்படி சின்ன பையனை ஏமாற்றக்கூடிய இவர்கிட்டயா ஹதீது இருக்கும்? ஹதீது தேவையில்லை, வந்த வழியாக போய்விட்டார். இப்படிலாம் வரலாறு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய அனுதினமும் நம்ம பார்க்குறோம். உடனே சொல்லி இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். அவருடைய ஜனாசாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அழகான சம்பவம், ஜனாசாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கெல்லாம் எகிப்து நாட்டில் அவருடைய வஃபாத்தான் அந்த நாட்டில் சொன்னாங்க உட்காந்து நிறுவிக்கணும். ஒரு கனவில் கண்ட பெரியார், கனவில் கண்ட புகாரா தேசத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கெல்லாம் உட்காந்து யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். யாரையோ நம்ம எதிர்பார்க்க முடியாது, யாரும் பார்த்துட்டிருக்கிறார். கனவில் கண்ட பெரியார் கேட்குறாரு, யாரை சொல்லதோ சஹாபாக்களே, யாரை எதிர்பார்த்துட்டீங்க? இமாம் புகாரியை எதிர்பார்த்துட்டீங்கிறேன். கொஞ்சம் சிந்தனை கொண்டு வரணுமா? இமாம் புகாரியை நான் எதிர்பார்த்தேன். ஏன் புகாரியை எதிர்பார்க்கணும்? புகாரா தேசம், அவங்க வீட்டில் இருப்பாங்க, நீங்கள் எங்கே புகாராவை எதிர்பார்த்து. சில காலங்கள் உருண்டோடி விட்டது. அந்த கனவில் கண்ட பெரியாருக்கு காதலப்பட்டது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். உடனே நோட்டில் குறித்து வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த டேட்டை பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் கண்டதையும் சஹாபாக்களை கண்டதையும், நான் ரசூலுல்லாஹ் இமாம் புகாரியை எதிர்பார்க்குன்னு சொன்னாங்களே, அந்த டேட்டை பார்த்தா சரியா இருக்கு. அப்படி இன்றைக்கு தானே நோம்பு பெருநாளைக்கு தான் வஃபாத்தாங்க. நோம்பு பெருநாளைக்கு தான் இமாம் புகாரி வஃபாத்தாங்க. அப்போ சரியாக இருக்குது. அப்போ இந்த கனவுல அப்போ என்னன்னு சொன்னால், இமாம் புகாரியுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் மஸ்ஜித் நபி மதீனாவில் இருந்து புகாரா தேசம் வந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், என்ன ஆச்சரியம்! ரசூலுல்லாஹுடைய அவருடைய தர்பாரில் இருந்து எங்கே வந்திருக்கிறோம்? புகாரா தேசம். இதெல்லாம் கற்பனை சொல்லணும், புகாரா தேசம் மதீனாவுக்கு மதீனாவிலிருந்து ரசூலுல்லாஹ் சஹாபாக்களும் புகாரி இமாமுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக அந்த சந்தூக்கை எதிர்பார்த்துட்டு விடுங்க. அப்போ கனவு கண்ட நேரமும் பார்த்த சேதம். அப்போ ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இமாம் புகாரிக்கு ஏற்பட்டு சொன்னால் எவ்வளோ பெரிய மகத்தான பேரும் பார்க்கும். ஒரு ஹதீதை எழுதி அதை ஒதுவோடுதலும் இருக்கிறப்பட்ட 2 காத்து தொழுதாச்சு. இன்னொரு ஹதீத் இன்னமலாமல் பின்னியாத்தா ஒரு 2 காத்து தொழுது. அதுக்கு ஹதீத் எழுதுவாங்க. ஒதுச்சி முடிஞ்சது. இப்போ ரெண்டாவது ஒழிச்சியணும், 2வது யார் சொல்லணும்? ரசூலுல்லாஹ் கனவுல காணும். யார் ரசூலுல்லாஹ், இந்த ஹதீது நீங்கள் சொன்னதானா? இதா வலகல் கல்பு, உதாரணத்துக்கு நாய் வாய் விட்டால் அது 7 தடவை கழுவுங்க, மண்டை போட்டு கழுவுங்க, நீங்கள் வாயால் சொன்னதான் ஆமான்னு ரசூலுல்லாஹ் சொல்லணும். அப்போ உடனே எழுதிடுவாங்க. உதாரணத்துக்கு இதா ஒக்கா துபாப், ஈ பாத்திரத்தில் விழுந்தால் அதை முக்க சொல்லிட்டு எடுத்து போடுங்கன்னு சொல்லி நீங்கள் சொன்ன வார்த்தையா? ஆமாம். இதை உனக்கு சொல்ல விளங்குதா? இப்படி களிமத்தான ஹபீபத்தான். அப்போ 7000 செஞ்ச ஹதீஸ்கள் புகாரில் எத்தனையோ ஹதீஸ் குறிப்பிட்ட 7877 ரசூலுல்லாஹ் சொல்லியே ஆமான்னு சொல்லியே எழுதுகிற மகான் பெரிய இமாம் சஹீஹுல் புகாரி, இமாம் புகாரி. அந்த புகாரியோட வாழ்க்கை வரலாறு அது தனியாக ஒரு சப்ஜெக்டாக பேசணும். அதுக்கு வாய்ப்பு தான் இந்த சாது பேசணும். இமாம் புகாரி அவ்வளோ பெரிய மகத்தான பெரும் பாக்கியை பெற்றுள்ளதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி. ஆகவே அருமையான மக்களே, நான் நினைவு கொள்கிறேன். எனக்கு தந்த வாய்ப்பை நான் ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறேன். இந்த குர்ஆனும் ஹதீதும்
விஞ்ஞான உலகம் எப்படி போகிறீங்களோ எனக்கு தெரிந்த மட்டில் என்னை விட திறமையான ஆற்றல் உலமாக்கள்லாம் இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த மட்டில் அவங்களை சொன்னோம். இதை வச்சு நாம் என்ன செய்யணும், நல்ல ஒரு படிப்பினை பெறணும். அல்லாஹ்வுடைய ஆற்றலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன் மொழிகளும் விஞ்ஞான உலகம் எப்படி போய்கொண்டு என்பதைத்தான் இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மகானுடைய பொருட்டினால் தெக்கா சாஹிப் அலி நாயகம் அலி அல்லாஹ் உமர் அலி அல்லாஹ் இந்த மகானுடைய பொருட்டினால் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பான். அவருடைய வாப்பா உமருடைய நாயகம் இதெல்லாம் நான் நினச்சி பார்க்க வேண்டும். என்ன அழகான வார்த்தை. சல்சபீலன் சாரஃபி சயீது சாதாத்தி சேர் சல்சபீலன் துஸ்கஃபில்ஹா லாத்தி கசில் சாலிசார் خلي قلة القد لاني خوف الخاتمة خالل خليلا خاملا في من الخالقة. வார்த்தையை பார்த்தீங்களா என்ன சொல்ல தெரியுமா? அடே மனித சமுதாயமே, நல்ல நண்பர்கள் பார்த்து பிடிச்சிக்கோ. உன்னை கேட்டுக்கிட்ட நண்பனை பிடிச்சி அவனை வழிதோற வச்சிடாத. அவனை வழிதோற உன்னை கொண்டு போயிடுவான். அப்படிப்பட்ட நண்பனாக்க காலில் ஹலீலன். வார்த்தை பாருங்க, யார்? உமர் அலில்லா சொல்கிறார். அல்ல வழி அது வழி காலில் ஹலி, நல்ல நண்பனை பார்த்து பிடிச்சிக்கோ. காமிரல் வசம், அவன் அமைதியாக இருப்பான், அவனை பற்றி வெளியே தெரியாது. அப்படிப்பட்ட நண்பனை பிடிச்சிக்கோ, அவனை போய் கதை சேரு. சல்சபீரன் சாரபி, எந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பாதையிலே நடந்து சென்றார்களோ அந்த பாதையில் நீ நடந்து போ. இப்படி நடந்து சென்றால் நாளை மறுமையிலே சல்சபீரன் என்ற பாதைகளை, இந்த வார்த்தையை பார்த்தீங்களா, அவரால் யோகிக்க முடியும். செல் ப்ளஸ் சபீரன், ஒரு பாதையை கேட்டு தெரிஞ்சுக்கள். எந்த பாதை? சாரபி சையீது சாதாத், தலைவர்களுக்கெல்லாம் தலைவராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பாதையில் நடந்து சென்றாலோ அந்த பாதையில் நீனும் போ. அப்படி நடந்து சென்றால் நாளை மறுமையில் சல்சபீரன், இங்கே செல் ப்ளஸ் சபீரன், அங்கே எப்படிங்கிறது சல்சபீரன் என்ற பாடம் கிடைக்கின்றதா சொல். எனவே அந்த அடிப்படையிலே அந்த மகான்களுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றி நம்முடைய ஈமான் சலாமத்தோடு அல்லாஹ் தஆலா மன்னிக்க செய்து சுன்னத்து வல் ஜமாஅத் கொள்கையிலேயே நிரந்தரமாய்ந்து அதிலேயே நாம் நிரந்தரமாய்ந்து நம் வாழ்க்கையும் நம்முடைய மக்களையும் நம்முடைய மனைவி மக்களையும் இமாம்களையும் மதுகங்களையும் சட்டமேதையும் ஒளிவார்களையும் மகான்களையும் பற்றி பிடிக்கலையும் நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பான் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. فلك من شر ما خلق من شر غاسق إذا وقب بالناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس. آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا وفنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم وبارك على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحاب سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة ولقاءك يا رب العالمين. اللهم أوصل مثل ثواب ما قرأنا من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة ودخبة كاملة منا إلى حضرة نبينا وحبيبنا وشفينا وسيدنا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى سيدنا وشيخنا قطب رباني والغوث الصمداني محيي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه قدس الله سره العزيز، ثم إلى سيدنا وشيخنا قطب الأكبر الغوث الأشرف الحسن الإصاد رضي الله تعالى عنه قدس الله سره العزيز، ثم إلى سيدنا وشيخنا قطب الدار صاحب الأكبر السيد عمر ولي الله القائم رضي الله تعالى عنه، قطب الزمان الشيخ عبد القادر صاحب ولي الله تعالى عنه، ثم إلى سيدنا وشيخنا جدنا تيقاسي محمد صالح رضي الله تعالى عنه، ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والصلاة والصديقين والشهداء والصالحين رضوان الله تعالى عليهم أجمعين. لا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون.
خصوصا من نويناهم اللهم اغفر لهم وارحمهم وانس الله وسدهم ورحمهم الله وربتهم ونور الله ذريئهم وتقبل الله منا حسناتهم وتجاوز الله عن سيئاتهم وغفر الله ذنوبهم جمع الله بيننا وبينهم في جنات النعيم اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم فرة من حفر النيران اللهم بارك لنا والله خير حافظا وارحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم وعلى محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم.